இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பை இப்படி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிற்றுக்குள்ளால இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா சொல்லுங்களேன்? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்சோண்டு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. காலையில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. காலையில் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இந்த கொழுப்பு கரைஞ்சி போகுமா? சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஆபத்தான கொழுப்புக்கு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கரிஞ்சீரகம், கொஞ்சம் கொய்யா இலை, கொஞ்சம் மாங்காய் இலை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்களேன். இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம போடுற இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா? நல்லா கேட்டுக்கிடுங்க. சரியா? நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் டக் 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 டக்குன்னு குறையும். அது மட்டும் இல்லை, வெயிட்டு குறைஞ்சிச்சின்னா சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரை எல்லாமே நிரந்தரமாக நடத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம். அவ்வளோ பவர்ஃபுல் தான் என்னது பேலன்ஸ்டு டயட். இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போட்டு விடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது ஒன்லி பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் OES. ஸ்டே டியூன்ட்.